ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் அ டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையிலே எழுந்துச்சி நம்ம எப்பயும் போல் வேலையை பார்த்து காலையிலே வந்துட்டு குளிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெய்பர்ஹுட்டில் நெய்பர்ஸ் அவங்க வீட்டில் வந்துட்டு கூழ் ஊற்றுறாங்க. ஸோ அதனால் நம்மளையும் வந்துட்டு இன்வைட் பண்ணாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்துட்டு போயாச்சு. ஆக்சுவலி உங்கள் ஸ்ட்ரீட்லேயும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒருத்தவங்க வீட்டில் வச்சு கூழ் ஊற்றுவாங்களான்ட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பைக்கில் வந்துட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக கூட்டிகிட்டு போகும்போதே எங்கள் ஜாக்கும் கூடவே வந்துட்டு ஓடி வருது. நாங்களும் போன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு தான் இருந்தோம். பட் இருந்தாலும் வந்துட்டு அவள் எங்கள் கூடவே வந்துட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுற இடத்துக்கு போயாச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரியணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9994104160. அண்ட் உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ வாங்க இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலி அங்கே இருந்த நெய்பர்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு கூழும் கொடுத்தாங்க. அதுக்கு சைடிஷாக சூப்பரான சைடிஷ். ஸோ கருவாட்டு குழம்பு ப்ளஸ் முருங்கைக்கீரை, அந்த வேர்க்கடலாம் போட்டு ஸோ அந்த மாதிரி முருங்கைக்கீரை பண்ணியிருந்தாங்க. ஸோ சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்களும் வந்து சாமிலாம் ப்ளஸ் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்களும் கூழ் ஊற்றி குடிக்க ஆரம்பித்தோம். ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எங்கள் ஜாக்கும் கூடவே இருந்தது. ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ரொம்ப தூரம் போனால் எங்கள் ஜாக் எங்கள் கூட வராது. பட் ஆனால் இந்த தடவை என்னன்னு தெரியல, எங்கள் கூடவே வந்துட்டு இருந்தது. ஸோ எல்லாருமே சொன்னாங்க, ஸோ ரொம்ப வந்துட்டு லாயலாக இருக்குது உங்களுக்கு ஜாக்கு, எங்கே போனாலும் கூடவே வரும் போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நமக்கும் வந்துட்டு ஒரு கிளாஸில் வந்துட்டு கூழும் அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷாக வந்துட்டு அந்த முருங்கைக்கீரை ப்ளஸ் அந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் யாரெல்லாம் இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் தம்பி கீரையே சாப்பிட மாட்டான். பட் இந்த தடவை கூழ் வச்சு கொடுக்கும்போது அவன் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு சாப்பிட்டான். நிறைய கேட்டு அவனும் சாப்பிட்டான். ஸோ அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஒரு சில காம்போலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு வந்துட்டு தனித்தனியாக சாப்பிட பிடிக்காது. பட் ஆனால் ஒன்று சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி தான் என் தம்பியும் கீரையை வந்துட்டு தனியாக தயிர் சாதத்து கூட இந்த மாதிரிலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டான். பட் இந்த கூழோடு கொடுத்தா கண்டிப்பாக வந்துட்டு அவன் காலி பண்ணிவிடுவான். ஸோ அப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சாத்துக்குடி மரம் இருந்தது. ஒரு 2-3 மரம் இருக்கும். நிறைய காயெல்லாம் காய்ச்சிட்டு இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கண்டிப்பாக பறித்து சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்தது, நிறையவே இருந்தது. பார்க்குறதுக்கும் நல்லா க்ரீனரியாக நான் உங்களுக்கு ஜூமில் காமிக்கிறேன். ஆக்சுவலி அங்கே வந்துட்டு வெயில் நிறைய இருந்ததுனால கொஞ்சம் கிளார் அடிக்குது கேமராவில். நானும் வேறு ஆங்கிளில் போய் பார்க்குறேன். ஸோ செட்டே ஆகலை. பட் இருந்தாலும் உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணோம்ல, ஸோ அதனால் வந்துட்டு வீடியோஸ் மட்டும் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். பட் ஆனால் அங்கே நிறைய காய் வந்துட்டு இருந்தது. ஒரு சில காய் நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. பட் அது கொஞ்சம் பெருசாகணும்ல, கொஞ்சம் மெச்சூர்டு காயாக வந்துருச்சுன்னா நம்ம பறித்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வி ஆர் வெயிட்டிங். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் பெருசாகிட்ட பிறகு நாங்கள் வந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அங்கே இருக்க அக்காக்கி கிட்டலாம் வந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தோம். அவங்களும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சாப்பிடலாம், நோ ப்ராப்ளம், எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் தம்பி அங்கே நின்று போஸ் கொடுத்துட்டு இருந்தான். ஸோ இப்படி எடுக்கா நல்லா க்ரீனரியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்னும் யாரெல்லாம் வீடியோக்கு லைக் போடலையோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் உங்களுக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வ்ளாகாக இருக்கட்டும், டே இன் மை லைஃபாக இருக்கட்டும், குக்கிங் வீடியோஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போதே அவங்கக்கிட்டேருந்தே நம்ம போகும்போது பாத்திரம் எடுத்துகிட்டு போகல, பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்கக்கிட்டேருந்தே அவங்க பாத்திரத்தை வச்சு கூழ் எல்லாமே வந்துட்டு கொடுத்தாங்க. கருவாட்டு குழம்பு ப்ளஸ் முருங்கைக்கீரை. அண்ட் அந்த கருவாட்டு குழம்புல முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரிலாம் பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.